மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டா வந்து சல்லியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் படம் வந்திருக்கு. யார் எடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, தயாரிப்பாளர் வந்து சுரேஷ் காமாட்சி அப்படிங்கிறவர் வந்து அதை தயாரிச்சிருக்காரு. கிட்டு அப்படிங்கிறவர் வந்து அந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. ஓகேங்களா. அவங்க வந்து இந்த படம் வந்து எது சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது ஈழத்துல வந்து தமிழ் மக்களுடைய மையமாக கொண்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்த படம். சுரேஷ் காமாட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா, மாநாடுன்னு ஒரு படம், அப்புறம் வந்து வனகான், இந்த படத்தை எல்லாம் எடுத்த சுரேஷ் காமாட்சிங்கிறவர். ஓகே, அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் கம் டைரக்டர். படத்தை வந்து என்னன்னா, அவரை வெளியிடுறப்போ வந்து நிறைய தியேட்டர்கள்ல கொண்டு போய் வெளியிடுவாங்க இல்லையா, திரையரங்குகள் வந்து போய் கேட்பாங்க இல்லையா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு படத்தை. அப்ப வந்து 27 தியேட்டர்ஸ்ல தான் வந்து அந்த படத்தை வெளியிடுறதுக்காக அனுமதி வழங்கியிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. மத்த தியேட்டர்ஸ்ல எல்லாம் வந்து யாருமே வந்து அந்த படத்தை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணல. முக்கியமா அவர் வந்து சொல்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, பிவிஆர் சினிமாஸ். பிவிஆர் சினிமாஸ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா செயின் ஆஃப் சினிமா தியேட்டர்ஸ். இப்ப எப்படி சொல்றோம், பிரான்சைசின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு அவுட்லெட் இருக்கும். இப்ப டி பிரான்சைசி இருக்கும், இப்ப அப்போலோலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போலோ, மெட்பிளஸ் இருக்கட்டும், அப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரான்சைசி ரிலையன்ஸ், இந்த மாதிரி நிறைய பிரான்சைசிஸ் இருக்கு இல்லையா, அவுட்லெட்ஸ். அது மாதிரி இந்த பிவிஆர் சினிமாஸ்ங்கிறது செயின் ஆஃப் சினிமாஸ். ஓகே, சினிமா ஸ்கிரீன்ஸ். அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து இல்ல உங்களோடதெல்லாம் வந்து ஓடாத படம் அப்படின்னு சொல்லி இவங்களே முன்கூட்டியே வந்து இந்த படம் வந்து ஓடுது ஓடலைங்கிறது மக்கள் முடிவு பண்ணணும். ஓகே, நீங்க முடிவு பண்ணக்கூடாது தியேட்டர்ஸ். இப்ப எத்தனையோ படம் வந்து வருது, விஜய் படம்ங்கிறதுனாலயும் அஜித் படம்ங்கிறதுனாலயும் மொக்க படத்தை கூட வந்து வாங்கி வச்சுக்கிட்டு ஓடலைன்னா ஓட்டுறீங்க இல்லையா, ஏன் இருக்காது. இப்பெல்லாம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிய பார்த்தாவே அருவருப்பா இருக்கு. சீரியஸ்லி தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாக்கடை ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு இப்போ. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கிறதே கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப நிறைய மத்த மாநிலத்தவர்கள் அவங்களுடைய ஆக்கிரமிப்பு எல்லாம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சு. யாருமே வந்து அந்த நகைச்சுவை ரோல் எல்லாம் வந்து பண்றதுக்கு யாருமே விருப்பப்படுறது கிடையாது. ஏன்னா நகைச்சுவைங்கிறது எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா, அது யாருக்குமே தெரியாது. அந்த ரோல் பண்ணாவே ரொம்ப அவமானமா நினைக்கிறது. இப்ப கோவி சர்லா அவர்களா இருக்கட்டும், மனோரமா ஆட்சியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இருந்த காலகட்டங்கள்லாம் போயிட்டு இப்பெல்லாம் அந்த மாதிரி ஆர்டிஸ்டே வர்றது கிடையாது. ஓகே, அப்படி இருக்கு. அதனால வந்து ரொம்ப வேர்ஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப வந்து இவர் வந்து இந்த மாதிரி சொன்னது ரொம்ப ஆதங்கம் ஆயிடுச்சு. இப்ப என்னுடைய படம் வந்து அந்த படம் ஓடாம இருந்து தியேட்டர்ல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா பரவாயில்ல, தியேட்டருக்கு வந்து ஓகே இந்த படம் ஓடலப்பா அதனால நாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தூக்கிட்டா ஓகே. ஆனா என் படம் வந்து அந்த படத்தை நீங்க அனுமதிக்கவே இல்லை. அனுமதிக்காம இருந்தீங்கன்னா எப்படி? இப்ப ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்த படம் தான் இல்லையா. அப்ப இப்படியெல்லாம் நீங்க எல்லாரும் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இப்படி எல்லாம் பண்ணனா எப்படி? யோசிச்சு பாருங்களேன். இப்ப பிவிஆர் சினிமாஸ்ங்கிறது வட இந்தியர்கள் தான். வடநாட்டுக்காரங்க வந்து இங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு நம்ம ஊர்ல நம்ம தமிழ் மக்கள் எடுத்த படத்தை, தமிழ் இயக்குனர்கள் எடுத்த படத்தை யாருமே என்னன்னு கூட கேட்கல பாருங்களேன். இப்ப எனக்கு இதுல ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த படத்தை பத்தி இவர் இவ்வளவு போராடிட்டு இருக்காரு. ஓகேவா, எனக்கு தியேட்டர் கிடைக்கலன்னு பாவம் நல்ல மனிதரா இருக்காரு. சரியா, ஒரு விஷயம் ஒரு இன்டர்வியூல சொல்ல ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. காசு எல்லாருக்கும் காசு கரெக்டா கொடுத்துடணும். முன்ன பின்ன இருந்தா கூட கரெக்டா கரெக்டு தான், கணக்கு வழக்கே கரெக்டா இருக்கும் யாரா இருந்தாலுமே சரி. சரியா, தமிழ்நாட்டு மக்கள் வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு இயக்குநர்கள்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய யாருமே ஒரு தயாரிப்பாளர்கள் சங்கம் எல்லாம் பிடிச்சுக்கிட்டு வரலையாப்பா, யாருமே போல வரமாட்டீங்க இல்லையா. எடுக்கிற படம் எல்லாம் மொக்க கண்டென்ட் தான். இந்த டூடு படம் மாதிரி இந்த படத்தை எல்லாம் நல்லா ஓட வைப்பீங்க தானே. அப்புறம் வந்து வேற நாட்டுக்காரங்க கர்நாடகால இருந்து வர்ற படத்தை நம்ம காந்தாரம் வந்துச்சு எப்படி ஓட வச்சோம். ஓகே, அப்ப வந்து அதே மாதிரி நம்ம மக்கள் வந்து வேற ஊர்ல இருக்க படத்தையெல்லாம் நம்ம மக்கள் வந்து அப்படியே ஓர வைப்பாங்க. ஓகே, எனிவே வந்து அந்த படம் எல்லாம் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு மூவி தான், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான. இப்ப காந்தாரெல்லாம் ஒர்த்தான ஒரு படம் தான், அதுக்கு வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்றோம். ஓகே, ஆனா நம்ம ஊர்ல இருக்க படத்தை, நம்ம தமிழ் சம்பந்தமான படத்தை, நம்ம தமிழ் தேசியம் சம்பந்தமான படத்தை வந்து நம்ம ஊர்ல பாருங்களேன் ஓடுறதுக்கு தியேட்டர் கிடைக்கலப்பா, தியேட்டர் கிடைக்கல, என்ன பண்றது பாருங்க. ஆமா, இதே மாதிரி நம்ம எல்லாருமே வந்து மொழி இனம் இத வந்து எந்த அளவுக்கு நம்ம மொழி சார்ந்த மக்களையும் நம்ம மொழி சார்ந்த படிப்புகளையும் நம்ம எந்த அளவுக்கு வந்து
ஆதரிக்கிறது இல்லைன்றதுக்கு இது ஒரு உதாரணம் தாங்க. சரியா? இப்ப 1000ல் ஒருவன் மூவி படம் இருந்தது. ஒரு அருமையான படம். நம்ம எல்லாருமே பொன்னியின் செல்வனை தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறோம். அந்த பொன்னியின் செல்வன்ல அந்த அளவுக்கெல்லாம் வந்து கதையும் முட்டாக மாத்திதான் வந்து அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. ஓகே, அது பார்த்த எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப 1000ல் ஒருவன்ங்கிறது ஒரு அற்புதமான படைப்பு. அந்த படைப்பை வந்து இன்னைக்கு எல்லாருமே தோக்கடிச்சுட்டு இன்னைக்கு மிஸ் பண்றோம், சாரி சொல்றோம் செல்வராகவனுக்கு. ஓகே, அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான மோசமான மனநிலைமையில தான் தமிழ் மக்கள் இருக்கோம் இல்லையா? அது உண்மை, பொய் கிடையாது. எல்லாருக்கும் அதுதான் ட்ரூ ரியாலிட்டி, அதுதான். அப்ப நம்மளை சார்ந்து நம்ம மக்களை சார்ந்து இருக்கக்கூடிய எந்த படங்களையுமே நம்ம வாழ வைக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட படைப்புகளை உருவாக்கும் இயக்குநர்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிப்பது இல்லை. அதனால இப்ப நீங்க வந்து இந்த மாதிரியான விஷயத்த நம்ம பண்ணணும்னு வச்சுக்கிறதுல பின்னாடி வருபவர்கள் எப்படி வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து பின்னாடி யாருக்காச்சும் வந்து இப்ப நானே ஒரு டைரக்டர் ஆகுறேன்னு வச்சுக்க ஆக மாட்டேன், கொல்லப்படாதீங்க. அந்த அளவுக்கு உங்களை எல்லாம் கொடுக்கப்பட மாட்டேன். சரியா? வீடியோ போடணும்னு விட்டுறேன். ஓகே, அப்ப வந்து இந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப யாருக்குமே வந்து ஒரு இது வராது இல்ல, என்னப்பா இவங்களோட எல்லாம் போய் போதனை பண்ணிக்கிட்டு போராடிக்கிட்டு போய் தொலைங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டுதான் யாருக்கா இருந்தாலும் தோணும். எனக்கு ஆக்சுவலா வந்து சுரேஷ் காமாட்சி அவரோட முயற்சியை ரொம்ப பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சின்ன படத்தை கூட, ஏன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் இப்ப ஏவிஎம் எல்லாம் இருந்தாங்க, ஏவிஎம் சரவணன் அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட்ஸ் எப்ப உள்ள வர வச்சாங்க. கார்பரேட்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப ரெட் செயின்ஸ் மூவிஸா இருக்கட்டும், லைகா ப்ரொடக்ஷன்ஸ், இந்த மாதிரி இவங்க எல்லாம் தான் வந்து கார்பரேட்ஸ் எப்ப வந்து படங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பவே வந்து ஏவிஎம் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்துட்டு வெளியில போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு டிக்னிஃபைடா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. சோ கார்பரேட் உள்ள வந்துட்டாவே பணம் சம்பாதிக்கணும் தான் நினைப்பாங்களே தவிர அது இப்படிதான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க கார்பரேட்ஸ், சினிமாவுக்குள்ள சொல்றேன் நான். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்தோடனே அவர் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு ஒரு பதிவு வந்து போட்டிருக்காருங்க எக்ஸ் தளத்துல. ரொம்ப இதா இருக்கு, அது நான் படிச்சு காமிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எமது வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் வெளியீடாக சல்லியர்கள் என்ற படத்தை ஜனவரி 1, அதாவது இன்று வெளியிட இருந்தோம். வெளியீட்டு தேதியை அறிவித்துவிட்டு பார்த்தால் திரையரங்குகள் கிடைக்கவில்லை. வெறுமனே 27 திரையரங்குகள் மட்டுமே கிடைக்கின்றன. இந்த சிறிய படங்களின் நிலை இப்படித்தான் பரிதாபமாக இருக்கிறது. வெறும் 27 திரையரங்குகளை வைத்துக் கொண்டு படத்தை எப்படி வெளியிடுவது? அதனால் எங்கள் படம் திரையரங்குகளில் வெளியாகவில்லை. ஆனாலும் எந்த பெரிய படமும் வெளியாகவில்லை. அப்படி இருந்தும் திரையரங்குகள் தரவில்லை. நாங்கள் எடுத்திருப்பது தமிழ் மக்கள் சார்ந்து ஈழ போராட்டம் சார்ந்து எடுத்துள்ள தமிழ் மக்களுக்கான படம். எம் மக்களுக்கான படத்தை இங்கே வெளியிட எவ்வளவு போராட்டமாக உள்ளது. குறிப்பாக பிவிஆர் திரையரங்கம் ஒரு திரையரங்கு கூட தரவில்லை. திரையரங்கு கேட்டு பேசி பார்த்தும் கிடைக்கவில்லை. அழைத்தால் போனையே எடுக்கவில்லை. அத்தனை திரையரங்குகளும் நிரம்பியா வருகிறது. தராமல் இருக்க எங்கிருந்தோ வந்து எம் மக்கள் படத்தை சுரண்டி கொடுத்துவிட்டு எம்மையே புறக்கணிக்கும் செயலை செய்ய முடிவதெப்படி? பெரிய படங்களுக்கு கொடுக்கும் மரியாதையை சிறிய படங்களுக்கும் தராததும் ஒரு நவீன தீண்டாமைதான். இங்கிருந்தும் சங்கங்கள் சரியில்லை, அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை. எத்தனை சிறுபடங்கள் நசுக்கப்பட்டுள்ளது. முறைப்படுத்த எந்த முயற்சியும் செய்ய இயலவில்லை. காரணமற்ற காரியங்களில் கவனம் செலுத்தும் இவர்கள் ஏன் கார்ப்பரேட் முதலாளிகளை முறைப்படுத்தவில்லை? சிறிய படங்களுக்கான திரையரங்குகளை பிவிஆர் போன்றவற்றில் வெளியிட ஏன் திட்டம் தீட்டவில்லை? ஒன்றிணைந்து போராடாதவரை எதுவும் நடக்க வாய்ப்பில்லை. இன்று சுரேஷ் காமாட்சிக்கு நடந்தது நாளைக்கு இன்னொரு தயாரிப்பாளருக்கு நடக்கலாம். ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஒரு படம் ஓடாது தீர்மானிக்க இவர்கள் யார்? திரையரங்கு கொடு, படம் ஓடலேனா தூக்கு, பரவாயில்லையா? ஆனால் முன்கூட்டியே தீர்மானிக்க அவர்கள் படம் பார்த்தார்களா? இல்லையே. அப்படி இருக்கும் போது ஏன் திரையரங்கு தர மறுக்க வேண்டும்? ஒரு ஈழ தமிழ் படத்தை வெளியிடக்கூடாது என்பது எங்கிருந்தோ வந்து இங்கு கோலோச்சும் எந்த கார்ப்பரேட் முதலாளித்துவம் தீர்மானிப்பது வெட்கக்கேடானது. கர்நாடகாவிலோ ஆந்திராவிலோ அவர்கள் சமூகம் சார்ந்து வெளியாகும் படத்தை வெளியிட முடியாது, திரையரங்கு தர முடியாது என சொல்லிவிட முடியுமா? காரணம் அவங்க முறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். சிறிய படங்கள் ஓடுகிறது. ராஜு வெட்ஸ் ரம்பை என்ற சிறு முதலீட்டு படம் 22 கோடி வசூலித்திருக்கிறது. காரணம் திரையரங்கு அவர்களுக்கு கிடைக்கிறது. நமக்கு நல்ல படம் தான் இருக்கிறோமா, மக்கள் வந்து பார்ப்பார்களா என்பதை தெரிந்து கொள்ள கூட வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறது. பெரிய படங்களை காசு பார்த்து கொண்டு சிறு படங்களை நசுக்கிக் கொள்கிறார்கள். இப்படியே போனால் தமிழ் சினிமா மெல்ல சாகும். ஏற்கனவே செத்து போய்தான் இருக்கிறது. இனியும் இந்நிலை தொடர்ந்தால் அவ்வளவுதான். விடுத்துக் கொள்ளுங்கள் தயாரிப்பாளர்களை, இன்றுதான் நாளை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சல்லியர்கள் படம் OTT Plus என்கிற தளத்தில் வெளியாக உள்ளது. உலகம் முழுக்க உள்ள தமிழர்கள் இப்படத்தை பார்த்து ஆதரவு தாருங்கள். பத்திரிகையாளர்கள் காட்சியில் பார்த்துவிட்டு கலங்கி அனைவரும் சொன்ன வார்த்தை பார்க்க வேண்டிய படம்.
ஒரு நல்ல படத்தை புறக்கணித்தவர்களுக்கு சிறந்த பாடமாக இதன் வெற்றி அமைய மக்கள் அனைவரும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு சுரேஷ் காமாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த படம் வந்து OTT Plus அப்படிங்கிற ஒரு தளத்துல வந்து வெளியாகுது. எல்லாரும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் பாருங்க. 299 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் தெரிய இருக்கு. ஓகே, நான் ஆல்ரெடி வந்து அதை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுட்டேன், பார்க்கணும். ஓகே, அவ்வளவுதான். அதனால வந்து இது வந்து ஈழ மக்களுடைய போராட்டம் சார்ந்த ஒரு படம் தான். நம்ம வந்து அந்த டைம்ல தான் அவங்களுக்கு வந்து போர் நடக்கிறப்பதான் நம்ம எல்லாம் வந்து யாருமே அவங்களை கண்டுக்காம விட்டுட்டோம், அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்காம விட்டுட்டோம். இப்போவாச்சும் நம்ம எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு படம் எடுக்கிறப்ப வந்து ஆதரவு தரும்படி நானுமே கேட்டுக்கிறேன். முக்கியமா வந்து நம்ம எத்தனையோ வந்து படங்கள்ல வந்து ஈழத்தமிழர்களை இழிவுபடுத்துற மாதிரியான காட்சிகள் வந்து வச்சிருந்திருக்காங்க. இப்ப அதுக்கு உதாரணமாக கிங்டம் படம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தேவரகொண்டா நடிச்ச படத்துல அவங்கள வந்து தீவிரவாதிகளா காட்டியிருந்தாங்க. ஓகே, அதே மாதிரி வந்து சமந்தா நடித்த வெப் சீரிஸ் ஃபேமிலி மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ், அதுல வந்து அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அசிங்கமான பெண்ணாக காமிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி நெகட்டிவான ரோல்ஸ வந்துட்டு அப்படிப்பட்ட மக்கள் வந்து நெகட்டிவ் தான் அப்படின்னு வந்து அதை வந்து திணிக்கிறதுக்காக படம் எடுத்திருக்காங்க. ஓகே, ஆனா உண்மையான விஷயம் என்னங்கிறத அனுபவித்தவர்களுக்கு தானே தெரியும் இல்லையா? இப்ப மேலோட்டமா பார்த்துட்டு அவங்களாவே வந்து ஒரு தமிழ் இனம் வந்து எவ்வளவு கொடுமையா அனுபவிச்சிருக்கு அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். அந்த படத்தை தயவு செஞ்சு எல்லாரும் பார்க்கணும். நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு என்னைக்குமே ஆதரவு தரணும்னு நானுமே கேட்டுக்கிறேன். முக்கியமா வந்து சுரேஷ் காமாட்சி அவருக்கு தான் வந்து ரொம்ப அவர் மேல உள்ள ரெஸ்பெக்ட் வந்து எனக்கு அவருக்கு தெரியாது நிஜமாவே யாருன்னு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும் தான் வந்து நான் எடுத்து பார்த்தேன். ஒரு சின்ன இயக்குனர் எடுத்த படத்தை இந்த மாதிரி கதைக்களம் உள்ள படத்தை கூட தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்கு இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு அவர் வந்து இந்த மண்ணை நேசிக்கிறார், இந்த மொழியை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மண்ணையும் தமிழ் மொழியையும் நேசிக்கிறார் அப்படிங்கறது இது தெரியுதுங்க. அவரோட அர்ப்பணிப்பும் இதுல தெரியுது. இவ்வளவு பிரச்சனை இருந்தும் கூட அதை வந்து இப்படியெல்லாம் இப்ப ஈழம் போர் பத்தியும் நம்மளுடைய மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை பத்தி பேசினாவே வந்து ஏதாச்சும் வந்து இதெல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவர் அழகா செஞ்சிருக்காரு, படம் எடுத்திருக்காரு. அதுக்கே அவருக்கு ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அப்புறம் வந்து முக்கியமா வந்து ஒரு காலத்துல வந்து கணேசன் அப்படின்னு ஒரு இயக்குனர் இருந்தாரு. அவர் வந்து ஒரு படம் எடுத்திருந்தாருங்க 2015 வந்து போர்க்களத்தில் ஒரு பூ அப்படின்னு சொல்லிட்டு ஈழத்தமிழர்கள் பத்தி அதுல இசைப்பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி தொகுப்பாளினியவங்க அவங்க வந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டாங்க. அப்படி கொல்லப்படுறப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து அவர் வந்து அந்த படத்தை வந்து ரொம்ப அழகா எடுத்திருந்தாரு. அப்ப வந்து நம்ம சென்சார் போர்டு இருக்கு இல்லையா? அதான் சென்சார் போர்டு என்னன்னா மத்திய திரைப்பட தணிக்கை குழு, அதான் சொல்லுவாங்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுமதி கொடுத்தாதான் நம்ம இந்தியாவில வந்து எந்த படமாக இருந்தாலும் தியேட்டர்ல வந்து ஓட வைக்க முடியும். அப்படியான கட்டத்துல அந்த காலகட்டத்துல வந்து அந்த படத்தை வந்து அவங்க முக்கியமா SP சேகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அதான் தெரியும்ல எல்லாருக்கும். அவர் தான் அப்ப வந்து அந்த குழுல ஒரு மெம்பரா இருந்தாரு. அவர் அந்த படத்தை வந்து இலங்கை அரசுக்கு எதிராக வந்து தமிழ்நாட்டு சட்டசபையில வந்து தீர்மானம் நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சி அதை வச்சிருந்திருக்காரு கணேசன் டைரக்டர். அதை வந்து அவங்க நீக்க சொல்லியிருக்காங்க. அவங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுதான் முக்கியமான கருணை, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதனால அந்த படம் இன்ன வரைக்குமே ரிலீஸ் ஆகலைங்க. அவருடைய உழைப்பு, எத்தனை பேருடைய உண்மை வரலாறு அது இல்ல, அது தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் வந்து ஈழத்துல இருக்கவங்க என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த மக்கள் வந்து தீவிரவாதிகள் இல்ல, உண்மையாவே இனத்திற்காக போராடினவர்கள் அப்படின்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். நிறைய பேருடைய என்ன சொல்றது பொய்களையெல்லாம் நம்ம உண்மையாக்கி இருக்க முடியும். ஆனா என்ன பண்றது, அதை இன்னுமே வந்து ரிலீஸ் பண்ண விடல அந்த படத்தை. சரியா? ஓகே, அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம இந்த டைம் வந்து மத்திய திரைப்பட தணிக்கை குழு சென்சார் போர்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும். பாருங்களேன், இந்த டைம்ல படத்தை வந்து போட விட்டுருக்காங்க. SP சேகர்வரும் தமிழ்நாட்டுக்காரர் தாங்க. அப்ப வந்து தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு தமிழர்களை எதிரிங்கிறது இப்ப தெரியுது பாத்தீங்களா? ஓகே மக்களே, இந்த படத்தை வந்து எல்லாரும் OTT Plusல பார்த்து நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா வைக்கிறோம் அந்த படத்தை. ஓகேவா? அதே மாதிரி இனிமே பாத்துறாதீங்க தியேட்டர்ல போயிட்டு. எதுக்கு நம்ம ஊர் படத்தை, நம்ம தமிழ் மக்கள் படத்தை பார்க்க விட மாட்டாங்களா? தியேட்டர்ல ஓட விட மாட்டாங்களா?
ஓடிடில நம்ம பாத்துக்கலாம். 299 ரூபாய். இப்ப ஒரு ஆளுக்கு தியேட்டர்ல போய் 250 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து பாக்குறதுக்கு பதிலாக 299 ரூபாய் கொடுத்து, இல்ல ஒரு ஓடிடி சேனல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல கொடுத்து குடும்பத்தோட உட்காந்து பாத்துறேன். எப்படி அதை ரிலீஸ் பண்ணிடுவாங்க இல்லையா. நீங்க தியேட்டர்ல போய் பாக்கலைன்னா ஓடிடி தான் இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன். எங்களுக்கு கொடுக்கலைன்னா உங்களுக்கு அது கிடையாது. இது நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. ஒற்றுமையா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒற்றுமையா இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசைங்க. ஓகேவா? நன்றி மக்களே.